தங்கலான் வந்து எனக்கு வந்து ஒரு ட்ரீம் ஒர்க் தான். நான் ரிசர்ச் பண்ணுறது பிஹெச்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டெக்ஸ்டைலில் வந்து. ஓகே. ஸோ அப்போ நான் ரிசர்ச்சில் வந்து என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணேன், என்னென்ன கலர்ஸ் டெவலப் பண்ணேன், ஸோ டெக்ஸ்டைலில் என்னெல்லாம் பண்ண நினைக்கிறேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து தங்கலானில் எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுறது ஒரு பெரிய ஒரு மியூசியம் போல் இருந்துச்சு. இந்த ஃபேப்ரிக் வந்து கலர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆர்கானிக்கான ஒரு கலர் தான். இதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா கடுக்கா பூ இருக்கு இல்லையா, அதை பவுடர் ஆக்கிட்டு அதை ரெண்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை பேஸாக எடுத்துக்கிட்டு ஜாகிரி திருப்பிடிச்ச இருந்து நம்ம பனவெல்லம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு நான் மிக்ஸ் பண்ணுறப்ப எனக்கு ஒரு பேஸ்ட் கிடைக்கும். ஸோ அதில் அந்த ஃபேப்ரிக் டிக் பண்ணிட்டு தான் இந்த பிளாக் எனக்கு கிடைச்சிடும். தங்கலானில் அவர் போட்டிருக்க அந்த ஃபேப்ரிக்கில் இருக்கக்கூடிய கலருக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுங்க? தங்கலான் யூஸ் பண்ண எல்லா கலர்ஸுமே இப்போ நேச்சுரல் கலர்ஸ். அதில் மோஸ்ட்லி மைரபலம் யூஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து மஞ்சிஸ்டாண்ட் ஒரு பந்து யூஸ் பண்ணியிருந்தேன். செபலிக்குடி வந்து ரெட்டுக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். தங்கலானுக்கு மட்டும், அதாவது நான் மற்ற கேரக்டர் விட்டு தங்கலானுக்கு மட்டும் அந்த காஸ்டியூம் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? ப்ரிப்பேர் ஆகும். தங்கலானில் நீங்கள் பார்த்து வரைக்கும் ஃபஸ்ட்டு காஸ்டியூமே இருக்காது. ஒரு ஸோ இந்த ஆடோட தோல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வந்து டை பண்ணிட்டோம். ஆக்சுவலி எனக்கு ஒரு மான் தோல்லாம் கிடைக்காது, இல்லை கவர்மெண்ட் ஆர்டரும் கிடையாது. பட் அப்போ நான் ஆட்டு தோலையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் நேச்சுரல் டை பண்ணி ஒரு வெள்ளாட்டு தோல் கொடுத்து எடுத்துக்கிட்டு அதை நான் ப்ரௌன் கலரில் டை பண்ணிட்டேன். ரஞ்சித் சார் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் சீனியர் அப்படிங்கிறதால ஒன்று, அவரும் அவர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. நிறைய விஷயம் வந்து கன்வே பண்ண முடிஞ்சிச்சு. சில விஷயங்கள் நான் பிலீவ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவர் இதை போகலான்னு சொல்லி நிறைய ஈஸியாக வந்து எனக்கு வந்து சான்சஸ் நிறைய கொடுத்துருக்காரு. ஓகே. அந்த சீன்லேயே வந்து ஃபஸ்ட் டைமாக அவங்க ப்ளவுஸ் போகிற மாதிரி ஒரு சீன் வரும், விக்ரம் சார் கொண்டு வந்து கொடுப்பாரு. ஸோ அந்த சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியலாக இருந்த விஷயங்கள் தான். வந்து ஃபஸ்ட் டைம் அவங்க ப்ளவுஸ் போகிற போகிற ஃபீல் வந்து அந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பின்னா சார் வணக்கம். வணக்கம். ரொம்ப நன்றி. அண்ட் சாரி, ட்ரபிள் பண்ணி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும்போது நான் உங்களை இன்வைட் பண்ணப்போ நீங்கள் எங்கள் இன்வைட் அக்செப்ட் பண்ணதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. அண்டு எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயமும் இருந்துச்சு. அது அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபைன். பட் ஆனால் உங்களோட ஒர்க்கை வந்து எல்லாருமே இப்போ தங்கலான்னு அவ்வளோ கேள்விகள் கேட்கும்போது ஃபஸ்ட்டு இது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இத்தனை பேர் வரைக்கும் இப்போ திருப்பி ரீகால் பண்ணுறது. எனக்கு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஏகன். நான் வந்து சினிமாவில் வந்து கடந்த ஒரு 10 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் கரியர் ஸ்டார்ட் பண்ணது அனுவர்தன் மேம் கிட்டே இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சார்பாட்டே என்னோட ஃபஸ்ட்டு படம். ஸோ ரஞ்சித் சார்கிட்ட தான் அந்த படம் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன், ஃபிலிமாக காஸ்டியூம் டிசைனராக வந்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தங்கலான். ஸோ தங்கலான் வந்து எனக்கு வந்து ஒரு ட்ரீம் ஒர்க் தான். அது நான் ரிசர்ச் பண்ணுறது பிஹெச்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டெக்ஸ்டைலில் வந்து. ஓகே. ஸோ அப்போ நான் ரிசர்ச்சில் வந்து என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணேன், என்னென்ன கலர்ஸ் டெவலப் பண்ணேன், ஸோ டெக்ஸ்டைலில் என்னெல்லாம் பண்ண நினைக்கிறேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து தங்கலானில் எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுறது ஒரு பெரிய ஒரு மியூசியம் போல் இருந்துச்சு. ஸோ அதனால் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு மியூசியம்குள்ளே போனால் ஒரு கேரக்டர் தான் எப்படி பார்க்க முடியுமோ, நான் அந்த மாதிரி அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு தெரியல, நான் அந்த ஃபீல்டில் தான் அதை ஒர்க் பண்ணேன். ஸோ ஒரு நாளும் டே பை நான் தூங்கவே இல்லை. ஓகே. ஏன்னா அவ்வளோ கலர்ஸ் நான் ரிசர்ச் பண்ணணும், அந்த கலர்ஸ் நான் டெவலப் பண்ணணும். ஸோ இப்போ இந்த கலர் எல்லாமே நானே வந்து ரொம்ப வருஷமாக 10 வருஷமாக வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன் இந்தியன் டெக்ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா. அதெல்லாம் நான் நேச்சுரல் கலர்னு ஒரு தீம் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். அந்த நேச்சுரல் கலர் வந்து நம்ம எப்படின்னா நம்ம ஈகோ ஃப்ரெண்ட்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம இப்போ நிறைய கெமிக்கல் நிறைய டைஸ்லாம் யூஸ் பண்ணல டெக்ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா. அதனால் நிறைய வந்து பொல்யூஷன் கூட நிறைய வந்து மாசுபடுதுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து நேச்சுரல் கலர் எப்படி பண்ண முடியும்? இதுக்கு முன்னாடி நேச்சுரல் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருந்துச்சு டெக்ஸ்டைலில். ஸோ மன்னர்கள் காலத்தில். ஸோ இப்போ நம்ம 17th century 18th century இப்போல்லாம் அந்த கலர்ஸ் வந்து ரொம்ப டெவலப் ஆகிட்டு பிரிட்டிஷ் காலத்தில் அது ரொம்ப என்கரேஜிங்காக ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுதான் நான் டெக்ஸ்டைலை பார்க்குறப்போ எனக்கு இதில் போகலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டெம்பிள் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதில் வர
பெயிண்டிங்ஸு மியூரல் பெயிண்டிங்ஸாக நிறைய நான் பார்ப்பேன். அந்த Okay. கோயிலோட ஹிஸ்ட்ரி, மன்னர்களோட ஹிஸ்ட்ரிலாம் வந்து. ஸோ நான் அதிலிருந்து அந்த பெயிண்டிங்ஸோட இன்ஸ்பிரேஷன் ஆகி தான் வந்து இதெல்லாம் வந்து திரும்ப கிளாத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி ஒரு Okay. 10 வருஷமாக இதை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ லைக் நீங்கள் சொன்னதுனால கேட்குறேன், இந்த ஃபேப்ரிக் இருக்குல்ல, இந்த ஃபேப்ரிக் வந்து கலர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆர்கானிக்கான ஒரு கலர் தான். இதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருப்பீங்க எனக்கு அதை சொல்லுங்கள். ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கசிம் ரெடி பண்ணிவிடுவேன். அதில் வந்து நம்ம கடுக்கா பூ இருக்கு இல்லையா, அதை பவுடர் ஆக்கிட்டு அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட பேஸாக எடுத்துக்கிட்டு இந்த இது கூட இரும்பு இருக்கு இல்லையா, இரும்பு இந்த ஜாகிரி துருப்பிடிச்ச இரும்பு, ஆமா. நம்ம பனவெல்லம் இருக்கு இல்லையா, Correct. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெண்டு நான் மிக்ஸ் பண்ணுறப்ப எனக்கு ஒரு பேஸ்ட் கிடைக்கும். ம். ஸோ அதில் நான் இந்த ஃபேப்ரிக் டிக் பண்ணிட்டு தான் எனக்கு இந்த பிளாக் எனக்கு கிடைச்சிரும். அதுமாரி தான் இது எல்லா ஃபேப்ரிக்குமே பண்ணது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டெக்னிக் இருக்குது, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இருக்குது, Okay. பீட்ஸு அதெல்லாம் இருக்குது. ம். ஸோ இது எல்லாமே சினிமாவில் அந்த ஃப்ரேமில் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த கலர் டோன் அந்த லைட்டிங்கில் வந்து இது ரொம்ப நாள் கனவு, அது தங்கான் மூலியமாக நிறைவேறிச்சு பார்த்தீங்கன்னா. சூப்பர். ஏன்னா தங்கலானில் அவர் போட்டிருக்க அந்த ஃபேப்ரிக்கில் இருக்கக்கூடிய கலருக்கு வந்து என்ன யூஸ் பண்ணீங்க? தங்கலான் யூஸ் பண்ண எல்லா கலர்ஸுமே பார்த்தா நேச்சுரல் கலர்ஸ். ஆ. நான் அதில் மோஸ்ட்லி மைரபலம் யூஸ் பண்ணியிருந்தேன். ஓகே. அப்புறம் வந்து மஞ்சிஸ்டாண்ட் ஒரு பட்டு யூஸ் பண்ணியிருந்தேன். ஆ. செபலிக்குடி வந்து ரெட்டுக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அப்புறம் ஆடுதொடையில் வந்து நான் க்ரீன் யூஸ் பண்ணியிருந்தேன். நைஸ். ஸோ இதெல்லாம் எப்படி கொண்டு வரதுன்னா ஒரு லாங் ப்ராசஸ் தான். ம். நான் என் ஸ்டுடியோவில் இதுக்குன்னே முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவேன் கலர்ஸ் எல்லாமே வந்து. இப்போவும் அந்த ப்ராசஸில் எங்கிட்ட போயிட்ரி போடுவோம் ஸ்டுடியோவில். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் ரஞ்சித் சார் எனக்கு சொன்ன உடனே வந்து எனக்கு வந்து இந்த படத்தை வந்து இந்த மாதிரி இதெல்லாம் காட்ட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நான் அதிகமாகவே இருந்துச்சு. ரொம்ப டஃப்பு தான், சினிமாவுக்கு தான் சாத்தியமாகாது அந்த ஷார்ட் டைமில். ம். பட் இருந்தாலும் நாங்கள் நிறைய இதில் வந்து எஃபர்ட் போட்டிருந்தோம். எவ்வளோ நாள் ஆனிச்சு சார்? ஃபார் எக்ஸாம்பிள் தங்கலானுக்கு மட்டும், அதாவது நான் மற்ற கேரக்டரை விட்டுறேன், தங்கலானுக்கு மட்டும் அந்த காஸ்டியூம் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆனிச்சு ப்ரிப்பேர் ஆகிறது? தங்கலானில் நீங்கள் பார்த்து வரீங்க ஃபஸ்ட்டு காஸ்டியூம்லாம் இருக்காது, ஒரு அண்டரில் மட்டும் கோமில் மட்டும் சம்திங் இந்த மாதிரி தான் மேபி நம்ம கல்ச்சரான ஒரு காஸ்டியூம்ஸ் மட்டும் தான் இருக்கும். அவங்க புவர் ஃபேமிலி வேறு, ம். அதனால் ரொம்ப ஆக்சசரிஸ் ஆர்னமெண்ட்லாம் போட முடியாது, அவங்களே கூலி வேலை தான் செய்கிற மாதிரி படத்தில் இருக்கும். ம். அதனால் அந்த காஸ்டியூம்ஸ்லாம் முதல்ல நான் ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு டை பண்ணி வச்சுருவேன் ம். கவுடங்களை போட்டு. ம். செகண்ட் டே பார்த்தீங்கன்னா அது வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து நேச்சுரல் அந்த மைரபலம் ப்ராசஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு அந்த லைட் எல்லோ கிடைக்கும். ம். ஸோ அதுதான் இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பேஜ் கலர் பார்த்தீங்கன்னா இது ஓகே. நம்ம டார்க் வேணும்னா நம்ம உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அதில் ஆலம் ஆட் பண்ணணும். ம். இது மட்டும் இந்த கலர்ஸ் வந்து நமக்கு இது கிடைக்கும் பார்த்தீங்கன்னா. இதுதான் நம்ம தங்கலானில் விக்ரம் சார் யூஸ் பண்ண கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா. ஓகே. ஓகே. ஸோ இது எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா. இது ஏன் நான் இது இங்கே காட்டுறேன் அப்படின்னா வந்து நம்ம கல்ச்சரலில் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்கார வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து டெக்ஸ்டைலையும் சரி எல்லா டெக்னிக்கான விஷயங்களும் சரி நேச்சுரலாகவே நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சுருக்கோம் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா. புரியுது. அது எல்லாமே நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சினிமான்றது ஒரு பெரிய மீடியா இல்லையா, ஸோ அதில் கொண்டு காட்டினா ஷோ பண்ணால் வந்து நிறைய மக்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். Correct. மக்கள் அதிகமாக லைக் பண்ணுற ஒரு மீடியாவும் சினிமா தான். ஆமாம். ஸோ அதனால இதில் நான் வந்து இதை டிஸ்ப்ளே பண்ண நினச்சேன். ஸோ அது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. எனக்கு இந்த ஸ்கெச்சஸ்லாம் பார்த்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு என்ன நான் சொல்லிடுறேன், இப்போ ஓகே இப்போ நான் ஒரு கேரக்டர் ஸ்கெச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய பீரியடில் ஒரு கேரக்டர் ஸ்கெச் பண்ணுறேன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் வந்துருக்கும். அந்த பர்சனை நேரில் போய் பார்க்க முடியும், காஸ்டியூம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக டிசைன் பண்ண முடியும். பட் ஆனால் இந்த பர்சன் இதான் வந்து ஃபஸ்ட்டு தங்கலானுடைய மூதாதையர். இதை ரிசர்ச் பண்ணுறது இருக்குல்ல, இதை ஸ்கெச் பண்ணுறது இருக்குல்ல, எனக்கு இதை சொல்லுங்கள், இது எங்கேருந்து இந்த ரிசர்ச் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? இது ஆக்சுவலி டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவர் க்ரியேட் பண்ண ஒரு விஷயந்தான். ஆ. பட் அது வந்து இந்த ஃபீல்டில் இருந்தால் பெட்டராக இருக்குன்னு சொல்கிறப்ப வந்து ஒரு 5th சென்ச்சுரியில் வந்து என்ன மாதிரி ஆக்சரிஸ் இருக்கும், என்ன மாதிரி காஸ்டியூம்ஸ் இருக்கும். அப்போ அவங்க வந்து ட்ரைப்னு சொல்லிட்டாங்க படத்தை படி பார்த்தீங்கன்னா. ட்ரைப் வந்து ஒரு வியூ பண்ணியோ அங்கே ஒரு சுச்சுவேஷன் இருக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மிருகங்களோட அனிமல் ஸ்கின்னு, அப்புறம் அந்த பேர்ட்ஸோட ஃபெதர்ஸ் இதெல்லாம் தான் ஆக்சரிஸாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து அங்கே வந்து நம்ம என்ன அனிமல் ஸ்கின் நம்மளுக்கு இங்கே கிடைக்குமோ, நம்ம கோட் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆடோட தோல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வந்து டை பண்ணிட்டோம் ஆக்சுவலி வந்து நேச்சுரல் டைலேயே வந்து. ஸோ அப்போ எனக்கு வந்து எனக்கு ஒரு மான் தோல்லாம் கிடைக்காது, இல்லை கவர்மெண்ட் ஆர்டரும் கிடையாது. பட் அப்போ நான் ஆட்டு தோல்லையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் நேச்சுரல் டை பண்ணி ஒரு வெள்ளாட்டு தோல் எடுத்துக்கிட்டு அதை நான் ப்ரௌன் கலரில் டை பண்ணிட்டேன். அப்போ எனக்கு ஒரு மான் தோல் மாதிரி ஃபீல் வந்துருச்சு. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு சில டெக்னிக்ஸ் எல்லாமே நான் வந்து யூஸ் பண்ணி தான் தங்கலானில் அந்த நேச்சுரல்ஸ் எல்லாம் காட்ட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாக்ஸ் மாதிரி இருக்கும். அது எல்லாமே அனிமலில் நம்ம வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணது மோல்டு எடுத்து பார்த்தீங்கன்னா. ஓகே. ஸோ அது எல்லாமே ரெடி பண்ணி லிட்டரெலாம் வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஃபர்லாம் எடுத்து அதை அந்த ஸ்கல் ஃபார்ம் ரெடி பண்ணி அதுக்கு எதுவும் அப்ளை பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா. அதை அப்படியே ரிலீஸமாக கொண்டு வந்திருந்தோம். இது எல்லாமே நம்ம நேச்சுரலாக எடுத்த ஒரு இன்க்ரீடியன்ஸ் அந்த திங்ஸ் வச்சு தான் ஃபாலோ பண்ணுமே தவிர, ஸோ இது நான் எதுவுமே வந்து ஒரு கெமிக்கலான விஷயங்கள் அது போகவே கூடாதுன்னு நான் ஃபஸ்ட்டு ஒரு முடிவாக இருந்தேன். என்ன ரீசன் அப்படின்னா
எனக்கு ஒரு படமாச்சு இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக எய்ம் பார்த்தீங்கன்னா அதில் தங்களால் எனக்கு நிறைய ட்ரீம்ஸ் அதில் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. என்னோட கனவுலாம் அதில் என்ன வச்சு பார்த்தீங்கன்னா ஸோ அதனால எனக்கு தங்களால் வந்து என் லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஃபிலிம் தான் நான் சொல்ல முடியும் என்னோட கெரியரில் பார்த்தீங்கன்னா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் யூஸ் பண்ணுற மிருகங்களோட அனிமல்ஸோட டீத்து, அதோட ஆக்சசரிஸு, ஆமாம், ஃபெதர்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம வந்து நிறைய ரெஃபரன்ஸ் வந்து இந்த ட்ரைபல் ரெஃபரன்ஸ் நிறைய எடுத்துருந்தோம். அது அது இங்கெல்லாமல் போனது எல்லாமே வந்து எக்மோர் மியூசியம் இருக்கு இல்லையா? ஆமாம். ஸோ மியூசியமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைபோட ஃபுல் கலெக்ஷன் தனியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ மானுடவியல் நம்ம செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே வந்து நம்ம அவங்க முதுமக்கள் தாயில் அவங்க என்ன யூஸ் பண்ண பாட்டு, அவங்க யூஸ் பண்ண பொருள் எப்படி ரெடி பண்ணியிருந்தாங்க, ஸோ அந்த விஷயங்கள். அப்புறம் அவங்களுக்குன்னு சமூகத்துக்கான வந்து ஒரு ஆக்சசரிஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே என்னோட காட்சிப்படுத்திருக்காங்க. நம்ம எக்மோர் மியூசியம் மட்டுமே இல்லை, டெல்லி மியூசியமில் இருக்குது, பாம்பேயில், அப்புறம் சம்திங் கல்கத்தாவில், அந்த மியூசியமில் பெரிய பெரிய மியூசியம் எல்லாமே இன்னும் கூட அதிகமான நமக்கான எவிடன்ஸ் நிறையவே இருக்குது. புரியுது. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தங்களானுடைய மூதாதையரோட முதல். இப்போ இங்கே ஒரு டிஃப்ரெண்ட் காமிச்சாச்சு. நான் அதான் சொன்னேன், 3 ஜென்ரேஷனை நீங்கள் உள்ளே வந்து காமிச்சிருப்பீங்க, ஃபஸ்ட்டு, செகண்ட் அண்ட் தேர்டு. இப்போ இதுலேருந்து இது வந்து நான் டிஃபர் பண்ணணும். 2மே பீரியட் தான், ஆக்சுவலாக 3மே பீரியட் தான். இது ஸ்டார்டிங்கு, இது மிட்டு, இது வந்து படத்தில் பார்க்கக்கூடிய கரண்ட். ஸோ இதுக்கு என்ன டிஃபர் பண்ண போகிறோம், என்னென்ன விஷயங்கள் மாற்ற போகிறோம், அதுக்கு இவரும் இந்த இது 4 ஃபேமிலி தான். இதில் நான் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான வந்து பார்த்தீங்கன்னா ஃபர் யூஸ் பண்ணியிருப்பேன். ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமல் ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேப் பண்ணியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்டாக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கும்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரேஷன் ரொம்ப ஷார்ட்டாக ட்ரைபல் பார்த்தீங்கன்னா இதில் நான் ட்ரேப் பண்ணிருப்பேன். பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடம் அந்த ஃபர் நான் வந்து தின்னா எடுத்து ட்ரேப் பண்ணி உள்ள ஒரு காட்டனாக ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா அது வந்து எனக்கு வந்து 16, 17 சென்ச்சுரி வந்துடுச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த காலத்து அப்போ வந்து துணிகளாக நயப்பட்டிருக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா. அது வந்து கொஞ்சம் நாகரிகமானது தான். நாதமுனின்ற ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கு வந்து இங்கே ட்ரேப் பண்ணியிருப்பேன். ஸோ அதோட டிஃப்ரெண்ட் செஷன் இதில் காமிச்சிருப்பேன். அப்புறம் ஆக்சரிஸ் சம்திங் இதில் காமிச்சிருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியூ பண்ண மாதிரி. இதில் நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கீங்க. அது வந்து ஸ்கின்னோட அனிமல்ஸோட ஸ்கின்னோட பேர் அது வந்து பார்த்தீங்கன்னா அது. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் இங்கே வச்சிருக்கிறது, அதோட ரெஃபரன்ஸ்க்காக வச்சிருக்கீங்க. ஆமாம், கலர் ஸ்டோன்ஸ் எல்லாமே. சூப்பர். இப்போ அடுத்து தங்கலான், இவர் தானே தங்கலான்? ஆமாம், தங்கலான் ஸ்கெட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் பருத்திலாம் இருக்கு இல்லையா? ஆமாம், அது வந்து பியூர் காட்டன். நம்ம வந்து மெட்ராஸ் காட்டன், சேலம் காட்டன்லாம் வந்து எடுத்துகிட்டு நம்ம ஹேண்ட்லூமில் வியூ பண்ண காட்டன் வந்து அதில் கஞ்சிலாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து அடிக்கட்டி அந்த ஃபேப்ரிக்ஸ் வந்து ஸ்மூத்தாக ப்ளீச் பண்ணி அதை சாஃப்டாக ஆக்கிட்டு அதில் வந்து நேச்சுரல் டை ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே. இதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஓகே ட்ரைப்ஸ்லேருந்து நம்ம எடுத்தாச்சுன்னு வச்சுக்கலாம். அப்படியே ஒரு கேரக்டராக பில்ட் பண்ணுறதுக்கு அந்த வேர்ல்டு வந்து எப்போ வந்து ஒரு படம் எங்களுக்கு அந்த வேர்ல்டுக்குள்ளே கொண்டு போகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்களோட லாங்குவேஜ், அவங்க பேசக்கூடிய லாங்குவேஜ் எந்த அளவுக்கு லைவாக இருக்குது, அடாப்ட் ஆகுதா அப்படிங்கிறது. அடுத்து அந்த வேர்ல்டை பில்ட் பண்ணுறது லேண்ட்ஸ்கேப், அதுக்கு அடுத்தது அவங்களுடைய காஸ்டியூம். இந்த 3மே வந்து ரொம்ப சரியாக இருந்ததுனால தான் எங்களாட்டி அந்த வேர்ல்டுக்குள்ளே போக முடிஞ்சிச்சு. அதனால தான் இப்போ செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க. ஸோ பிரிட்டிஷ்காரங்க எப்போதுமே இந்த காஸ்டியூம் தான் யூஸ் பண்ணுவாங்க, இதில் மாற்று கருத்து கிடையாது. பட் அதில் சின்ன யூனிக்னஸ் காமிக்கலாமே அப்படின்னா அதில் என்ன தங்கலான்? அப்போ வந்து நம்ம இவங்க பருத்தி யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? பருத்தி எப்படி பருத்திலே வந்து இன்னும் யூனிக்கான இன்னும் காஸ்ட்லியான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா லினன் பார்த்தீங்கன்னா. ஸோ இதில் வந்து நான் அந்த கேரக்டர் வந்து பிரிட்டிஷ் கேரக்டர் வந்து லினன் ஃபேப்ரிக்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகே. ஸோ லினன் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணிருப்பேன், லெதர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன், லெதர் ஷூஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சரிஸ் வந்து கேம்பஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களே அதுக்கான பவுச்சஸ் சம்திங் இந்த மாதிரி நிறைய ஆக்சரிஸ் யூஸ் பண்ணியிருப்பேன் வந்து இதில். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இதில் லினன் ஃபேப்ரிக் மட்டுமே இல்லாமல் நான் வந்து பல சாட்டின்ஸ் யூஸ் பண்ணிருப்பேன். நான் பிரிட்டிஷ்காரன் கொஞ்சம் ரிச்சான ஒரு ஃபீல் காட்டுறதுக்காக ஸோ லினன் சாட்டின்லாம் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். 2 மிக்ஸ் பண்ண மாதிரி கூட பார்த்தீங்கன்னா காட்டன்லேயே வந்து. ஸோ அதெல்லாம் ஒரு ஃபைட் சீனில் வந்து ஒரு க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருப்பேன். கலர்ஸாக கூட பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஒரு மாதிரி வந்து பிஸ்தா க்ரீன், ஸ்கை ப்ளூ, சம் பேஜ் கலர், அப்புறம் ப்ரௌனு, டான் ப்ரௌன், பான்சினா சம்திங் இந்த கலர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணது எல்லாமே வந்து அந்த அந்த லேண்ட் இருக்கு இல்லையா அதோட கலர்ஸ்க்கும் இது கலர்ஸ் 2 வந்து விண்டேஜ் ஃபீல் தான் இருக்கும். அது 2மே பேலன்ஸ் பண்ணிப்பேன். கலர்ஸாக ஃபேப்ரிக்காகவும் காட்டணும், பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டிங்கோட பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஃபேஸாக தான் இருக்கும். அப்போ எனக்கு 2மே வந்து ஸ்கையும் அந்த லைட்டிங் வெயில் இந்த ஷூட் இருந்தாலும் 2மே மேட்சாக தான் ஆகும். பட் இருந்தாலும் அங்கே நான் அந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரி நான் மேட்ச் பண்ணி அந்த கலர்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணும் கொஞ்சமாச்சும் வந்து. அதுக்கு தான் நாங்கள் வந்து ப்ரௌன் யூஸ் பண்ணோம் அதிகமாக வந்து. சம்டைம் அந்த லேண்டோட கலர் ப்ரௌன் இருக்கும், ஆனால் அங்கே ப்ரௌன் வந்து எல்லோஷாக சம்திங் இருக்கும். அதனால இங்கே டான் ப்ரௌன் பான்ஸினால நான் வந்து டார்க் கலராக யூஸ் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்கன்னா காஸ்டியூமில். புரியுது. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே ரைட்டு தான். பட் ஆனால் ஸ்கெட்ச் ஆரம்பிக்கும் போது நிறைய பேருக்கு நம்மளோட பிளான்ஸ் இல்லை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இல்லை இதை கொஞ்சம் மாற்றி பார்ப்போம். ஆக்சுவலி நிறைய பண்ணலான்னு இருந்தால் கூட நிறைய படங்கள் ரஞ்சித் சார் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா அவர் காலேஜ் சீனியர் அப்படிங்கிறதால ஒன்று, அவரும் அவர் ஆர்டிஸ்ட்டுங்கிறதால. ஓகே. ஸோ நான் பேசிக்லி ஆர்டிஸ்ட்டுங்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கன்வே பண்ண முடிஞ்சிச்சு. சில விஷயங்கள் நான் பிலீவ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவர் இதை போகலான்னு சொல்லி நிறைய ஈஸியாக வந்து எனக்கு வந்து
சான்சஸ் நிறைய கொடுத்துருக்காரு. ஓகே. ஸோ அதனால ஷார்ட் டைம் நல்லா ஒர்க் ஈஸியாக பண்ண முடிஞ்சிச்சு. நிறைய சேஞ்சஸ்லாம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை ஈஸியாக போயிட்டு நம்ம அப்ரோச் பண்ணுறப்ப அது ஓகே வர ஆள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டைம் கம்மியாச்சு. இன்னும் நிறைய ஒர்க் பண்ண முடிஞ்சிச்சு. அது ஈஸியாக வந்துச்சு பார்த்தீங்கன்னா. சூப்பர். தங்கலான் ஆக்சுவலாக உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டடாக விட்ட ஒரு படம் தான். என்னோட ஆசையெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு ஒரு படம். ஆமாம். அப்படிங்கிற மாரி இருந்துச்சுல்ல? அப்படி தான் இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து தங்கலானில் வந்து என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்னா நம்ம என்னெல்லாம் நான் என்னோட ரிசர்ச்சில் நான் பார்த்தனோ அந்த விஷயங்கள்லாம் ஈஸியாக அப்ளை பண்ண முடிஞ்சிச்சு. எனக்கு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது சொல்லுங்கள். கிராஃப்டடாக நான் வந்து நிறைய ஆரன் கேரக்டர் ஆக்சரிஸ்லாம் பண்ணியிருந்தேன். அது 5th century பார்த்தீங்கன்னா 5th centuryல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி வந்து அவங்க கழுத்தில் யூஸ் பண்ணுற ஆக்சரிஸு இது ஏர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக தான் இருக்கும். எதுவுமே வந்து இப்போ ஒரு பீட்ஸ் ஒரு மணி பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து கவர் பண்ணி ஷார்ப்பாக ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அது ஒரு ஆக்சரிஸ் மாதிரி ஃபீல் ஆகும். பட் அதெல்லாம் இப்போ டெக்னிக்கல் வந்து யூஸ் பண்ணுறது. ஆனால் அந்த ஆரனில் நான் யூஸ் பண்ணுறப்போ வந்து அந்த பீட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே வந்து நான் வந்து அந்த ரகட் ஃபீல்லையே வந்து நான் வந்து அந்த ரா மெட்டீரியலாகவே கொண்டு வந்திருக்கேன். ஸோ அது எப்படி உள்ள அந்த யான்லாம் போய் நான் ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னா வந்து நான் அந்த பீட்ஸ் வந்து நான் அந்த நட்ஸ் எல்லாமே எடுத்து நான் வந்து ஊற வச்சுருவேன். அது நைட்டு ஃபுல்லாக உருட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாகிடும் காலைல வந்து. அந்த டைமில் வந்து நான் வந்து ஈஸியாக வந்து ஊசியில் நூல் போட்டு அந்த ஆக்சரிஸாக மாற்றிருக்கேன். அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி சாஃப்டான பீட்ஸ்லாம் நான் எடுத்து அதை ஃபாலோ பண்ணியிருந்தேன். நைஸ் நைஸ் நைஸ். அடுத்து மன்னருடைய கேரக்டர். இது வந்து ஃபஸ்ட்டு தங்கலான் வந்து மன்னர்கிட்ட வந்து இவர் தங்க எடுத்துட்டு இருப்பார் இல்லையா, அந்த சீன் தான் அது வந்து. ஸோ அப்போ ஒரு மன்னர் அங்கே வருவார், குறுநில மன்னர் வருவார் இல்லையா. ஸோ அவர் வந்து தங்கம் எனக்கு வேண்டியப்போ வந்து அது மன்னர் கேரக்டர்லாம் வந்து அங்கே இருக்கிற நம்ம விலை வந்து கொஞ்சம் சில்க் ஃபேப்ரிக்லாம் அதில் யூஸ் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா ஆக்சரிஸ்லாம் வந்து. அப்போ நம்ம அதிகமாக அங்கே ஆற்றுல வந்து நிறைய ஷீசெல்ஸ் நிறைய கிடைக்கும், அதை வச்சு நிறைய ஆக்சரிஸ் ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஆத்தூரமாகவே தங்கங்களாக எடுக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுல என்னென்ன ஆக்சரிஸ் கிடைக்குமோ அதில் முத்துலாம் சொல்லப்பல மோஸ்ட்லி வந்து அந்த காலங்களில் அதிகமாக முத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க மன்னர்கள் வந்து. காரணம் என்ன ரீசன் அப்படின்னா வந்து கடற்கரை நம்ம நாடு இருந்ததாலையும் நிறைய ஆறுகள் ஒன்றாலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முத்துக்கள் வந்து நிறைய அந்த ப்ரிப்பரேஷன் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அதனால சோழர் காலங்களிலிருந்து இப்போ இருக்கிற எல்லா மன்னராட்சி காலங்களும் பார்த்தீங்கன்னா முத்துக்கள் வந்து ஒரு தனி சிறப்பாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா. இப்போ வரைக்குமே அதுக்கு வந்து தனி இடம் உண்டு. ஆமாம், நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால அதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஆக்சரிஸாக பண்ணியிருந்தோம் இந்த மன்னர்கள்லாம் வந்து. நைஸ் நைஸ் நைஸ். அதான் நான் ஒரு விஷயம் சொன்னேன், இந்த லேண்ட்ஸ்கேப்புக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் அதுக்குள்ளே நம்ம நுழைய முடியும், அந்த கதைக்குள்ளே நுழைய முடியும். இப்போ நீங்கள் சொன்னதுலேயே நிறைய விஷயங்கள் ரொம்ப டீட்டெயிலாக பண்ணதுன்னு எனக்கு தெரிய வருது. எதுனா இந்த லேண்ட்ஸ்கேப் வந்து ஒரு ஆற்றை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு லேண்ட்ஸ்கேப். ஸோ அப்போ நம்ம ஆர்னமெண்ட்ஸும் அதுக்கு ரிலேட்டபுளாக கொண்டு போகணும், அதுதான் கரெக்டான இது. ஹிஸ்ட்ரிலையும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ரிசர்ச் ஒரு மெனக்கடல் நடந்திருக்குல்ல, எத்தனை நாள் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சது? ஸ்டார்டிங் முன்னாடி ஒரு 6 months வந்து ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. அது 6 months நான் கூட போயிட்டு சில மியூசியம்லாம் விசிட் பண்ணிவிட்டு, தஞ்சாவூர் சரஸ்வதி மஹால் மியூசியம், ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எக்மோர் மியூசியம், ஸோ பெங்களூர் மியூசியம், சாலாஜங் மியூசியம் ஹைதராபாத், இங்கெல்லாம் நான் நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன் ஃபுல்லாகவே வந்து. ஓகே. ஆல்ரெடி பீரியட் படத்துக்குன்னு கிடையாது, பட் இது என்னோட ஸ்டடீஸ்லேயே வந்து ரொம்ப டீட்டெயிலாக போயிட்டே இருக்கும். ஆமாம், அதனால எனக்கு இன்வால்மெண்ட்டாக நிறைய நான் சர்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அது எல்லாமே அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த படம் பண்ணுறப்ப. ஹரிப்பா இருப்பாங்களே அவங்க கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா. ஓகே ஓகே ஓகே. அவங்களுக்கு ஒரு ஹைலைட் கொடுத்து அதை பண்ணியிருக்கீங்க. அப்போ இருக்கிற கேர்ள்ஸ்லாம் வந்து எப்படி இருப்பாங்க, அவங்க ஒரு முடிச்சு போட்டு ட்ரைபிள் கட்டி வச்சிருப்பாங்க, சாரீஸ் வந்து ட்ரேப்பிங் வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிளான்லாம் பண்ணி வச்சுருந்தா பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாமே வந்து நேச்சுரலாக பண்ணுறதால அவங்களுக்கு வந்து சில்கியாக ஒரு பார்டரும் இருக்காது, ஒரு மாதிரி வந்து வீவிங் ஸ்டைலில் வந்து நிறைய ஆரம்பமான வேலைப்பாடு இருக்காது. ஏன்னா இவங்க கூலி மக்கள் தான், அதனால் இவங்களாம் ஒரு காட்டன் தான் வந்து பருத்தி தான் வந்து எடுத்துருப்பாங்க தவிர. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சசரிஸோ இல்லை வந்து ஆரம்படேஷன் பல சாரீங்களா பிரிண்டட் சாரியோ டிசைன் பண்ண ஒரு எம்ப்ராய்டரி பண்ண சாரியோ அந்த மாதிரியான சாரி இந்த படத்தில் கொடுத்துருக்கே மாட்டேன். ஏன்னா விளிம்பில் உள்ள மக்களுங்கிறதால இவங்களாம் கூலியாக வேலைக்கு போகிறாங்க, இவங்களோட பொருளாதாரம் இப்படி தான் இருக்கும். ஸோ இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் காஸ்டியூம்ஸ் அங்கே பண்ண முடியும். ஸோ இவங்க பெரிய ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பிரைட்னஸ் கலர் கொடுக்கலாம், கொஞ்சம் சாஃப்டாக கொடுக்கலாம், கொஞ்சம் சில்கியாக கொடுக்கலாம், அப்படிலாம் இங்கே பண்ணுறதில்ல. ஹீரோயின்ஸ்க்கு என்ன காஸ்டியூம்ஸோ அதே காஸ்டியூம் தான் உள்ள எல்லா மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் ஃபுல்லாகவே வந்து. ஸோ அந்த மாதிரி தான் அதில் காஸ்டியூம்ஸ் எல்லாமே பண்ணியிருந்தோம். நைஸ் நைஸ் நைஸ். ரொம்ப முக்கியம் இல்லை அது, ஏன்னா இங்கே எப்போதுமே ஒரு ஹீரோயின் வந்து இருக்காங்க, அவங்களுக்கு பிரைட்டாக காமிப்போம். இந்த படத்தோட ட்ரெஸ்ஸஸ் பற்றி லேடிஸ் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் ஒன்று இருக்கும். அது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து டைரக்டர் என்ன சொன்னாருன்னா, இந்த படத்தில் நாங்கள் யாருமே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இல்லாமல் தான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணாங்கன்னா டைரக்டரோட அந்த ஹார்ட் ஒர்க்குக்காக தான் வந்து. இதில் யாருமே ஜாக்கெட்டை யூஸ் பண்ணல. ஆக்சுவலி வந்து சில படங்கள் கூட கச்சம் கட்டுவாங்க, அது கூட கட்டல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லா லேடிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்க கம்ஃபர்டபுளாக இல்லாமல் சம்திங் வந்து மார்க் கச்சம் மட்டும் சம்திங் யூஸ் பண்ணிவிட்டு அந்த அந்த தெரியாத கச்சமே அந்த காலத்தில் போடாத மாதிரி அந்த கச்சம் கூட கட்டாமல் ப்ளவுஸ் கட்டாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சாரீ மட்டும் கரெக்டாக ட்ரை பண்ணிவிட்டு இன்சைடில் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக
ஒரு சின்ன ஒரு கிளாத் இருந்து அப்ளை பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு. ஓகே ஸோ அவங்க வந்து என்னோட அசிஸ்டன்ஸாக கேர்ள்ஸ் அசிஸ்டன்ட் இருப்பாங்க, அவங்க தான் ஃபாலோ பண்ணுங்க எவ்ரிடே பார்த்தீங்கன்னா வந்து. ஓகே ஸோ அதுவும் அந்த ஃப்ரேமில் பார்க்குறப்போ ப்ளவுஸ் போட ஒரு ஃபீல் தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து. புரியுது. ஸோ அந்தளவுக்கு லேடிஸ் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப எல்லாருமே கம்ஃபர்டபுளாக வந்து அவ்வளோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப இக்கட்டான விஷயங்கள் கூட பார்த்தீங்கன்னா அதை தைரியமாக ஹேண்டில் பண்ணி அடித்தாங்க. கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்புறம் அந்த சீன்லேயே வந்து ஃபஸ்ட் டைமாக அவங்க ப்ளவுஸ் போகிற மாதிரி ஒரு சீன் வரும், விக்ரம் சார் கொண்டு வந்து கொடுப்பாரு. ஸோ அந்த சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியலாக இருந்த விஷயங்கள் தான் வந்து ஃபஸ்ட் டைம் அவங்க ப்ளவுஸ் போகிற போகிற ஃபீல் வந்து அந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து அங்கே ஃபஸ்ட் டைம் வந்து அது ப்ளவுஸே கிடையாது, ஆக்சுவலி சட்டை மாதிரி தான். எப்படி ஜென்ஸுங்க சட்டை போகிறாங்களோ அந்த காலத்தில் சட்டை மாதிரியே பண்ணி கொடுத்துருப்போம். ஓகே அது வந்து ஒரு ப்ளவுஸ் ஃபீல் ஃபிட்டிங் ஆகும், டைட்டாகவும்லாம் இருக்காது, எல்லாருமே ப்ளவுஸ் லூஸாக தான் இருக்கும். ஓகே இப்போ சில படங்கள்லாம் வந்து ப்ளவுஸ் நல்ல டைட்டாக இருக்கு லேடிஸ் வந்து அது கிளாமராக கட்ட அந்த மாதிரிலாம் இருக்காது. ஃபஸ்ட் டைமாக அவங்க மேல் சட்டை போகிற மாதிரி தான் அவங்க ஃபீல் பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு அவங்க போட்டுட்டு வந்து அவங்க ஃபஸ்ட் டைம் அதை ஃபீல் பண்ணுற ஒரு ஃபீல் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், அது ஜஸ்ட் நம்ம சொல்லிட்டு போயிடுறோம், அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய சந்தோஷம், எவ்வளோ பெரிய கனவு அதுக்குள்ளே இருக்குது. ஆமாம். ஸோ அதுவும் நம்ம அந்த காஸ்டியூமே வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ஹீரோயினுக்கு டைட்டாக இருக்கணும், இந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் அந்த காலத்தில் வந்து ஃபஸ்ட் டைமாக ஒரு ப்ளவுஸ் விஷயமே கிடையாது, ஒரு மேல் சட்டை தான் அது பேர் பார்த்தீங்கன்னா. அது போட்டால் அது எப்படி இருக்கும் ஃபஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு அந்த ஃபீல் தான் அங்கே கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா. எல்லாருக்குமே அது நீங்கள் பார்வதி மேம்க்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் லூஸாக தான் இருக்கும். ஸோ மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே பார்த்தா ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங்கோட இருக்காது, ஒரு விஷயம் சட்டை டச் வந்து போட்டு மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த ஒரு ஃபீல்லாம் வந்து இது வந்து ப்ளவுஸாக இல்லாமல் அந்த சட்டை போல் நாங்கள் வந்து கொடுத்துருப்போம் அந்த படத்தில் வந்து. இது ராமானுஜம் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ரிச்சான பீப்புளாக இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து சில்கில் யூஸ் பண்ணலாமா, டர்பன். ஆக்சுவலாக இது இந்த கேரக்டர் வந்து பிரிட்டிஷ்காரங்க கூட வரக்கூடிய கேரக்டரா? இல்லை அந்த மாதிரி ஆப்ஷன் நான் கொடுத்துருந்தேன் வரைஞ்சி பக்கத்தில். இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் இருக்கலாமா, அது முடிச்சு போட்டுருக்கலாமா, ஸோ இந்த மாதிரி நாமம் பெருசாக போட்டுக்கலாமா. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்கெச் பண்ணுறப்ப நான் எந்த கேரக்டர் டிசைன் பண்ணாமல் எனக்குன்னு ஸ்கெட்ச் நான் மைண்டில் பண்ணிட்டு அது வந்து பேப்பரில் பண்ணிவிடுவேன். ஸ்கெட்சாக வந்து ஃபேஷன் ஸ்கெட்சாக வந்து அதை நான் டீட்டெயிலாகவே ட்ரேப் நான் அப்படி தான் பண்ண போகிறேன், சம்திங் இந்த இப்படி தான் நான் வந்து நாமம் போட போகிறேன், இப்படி தான் எக்ஸசைசிங் ஆட் பண்ண போகிறேன். அதில் ட்ரேப் எனக்கு வந்து ஹெட்டுக்கு மட்டும் ஒரு இந்த மாதிரி டர்பன் கட்ட போகிறேன் விஷயம் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் டேரக்டர் கிட்ட. பட் அதில் எந்த ஃபீல் அவங்க ஓகேவோ அந்த ஃபீல் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ அப்படி தான் அந்த கேரக்டர் மாதிரி. ஆமாம், ஓகே, அதில் ஆப்ஷன் நான் காட்டிடுவேன் பார்த்தீங்கன்னா. நைஸ். ஆக்சுவலாக இதில் 2-3 ஆப்ஷன், திஸ் ஒன் ஃபைனலாக இது வந்து நின்று இருக்கு. நைஸ். ஹெட்டு மட்டும் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி காமிக்கிறது. சூப்பர். இது வந்து அவங்க வச்சிருக்க பொட்டில் அப்படி வச்சிருப்பாங்க, அதோட ட்ரைபல் டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவலாக இது ட்ரைபலாக அவங்க என்னென்னா அவங்க கைப்போன போக்கில் வரைகிறாங்களோ அதில் ட்ரைபலாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுலேயுமே அவங்க வந்து நேச்சுரல் பேஸ் பண்ணி நீங்கள் தெரியல அப்படி பண்ணீங்களான்னு. இதை பார்த்தா அந்த சூரியன் அந்த ஒரு ஃபீல் எனக்கு தெரியுது, பட் அது அப்படிதான் எனக்கு தெரியல. இல்ல அது என்னன்னா நெல்லுலாம் இருக்கு இல்லையா, நெல்லு கதிர்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சுதான் பிளேஸ்மெண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்களோட வாழ்க்கை என்னெல்லாம் இருக்கும், மக்கள் யூஸ் பண்ண அதை வச்சுதான் வந்து இது பண்ணிருப்பாங்க. நைஸ். ஏன்னா இது எல்லாத்துக்குமே ஒரு அந்த நீங்க சொல்லும் போது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சோளம் வரதா இருக்கட்டும், இது இந்த சூரியன் வரது, அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய வெப்பன்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த வெப்பன்ஸ்லாம் வந்து அவங்க வந்து பொட்டா வச்சுப்பாங்க. ஸோ அப்புறமா எது அவங்களுக்கு வந்து ப்ளசண்டா இருக்கோ அதை வச்சு யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாமே வந்து பொட்டு அந்த மாதிரி விஷயம்லாம் வச்சுப்பாங்க. இப்போ பிறநிலா, இப்போ சூரியன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் நட்சத்திரம், அப்புறம் வந்து ஸ்னேக்ஸ் இருக்கும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் இந்த வேல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ வரைக்குமே யூஸ் பண்றாங்கல்ல, திரிசூலம் இருக்கு இல்லையா அது சம்திங், அப்புறம் நெல்மணி, ஸோ இந்த கதிர்லாம் இருக்கு இல்லையா, அது இந்த மாதிரி நேச்சுரலாக பார்க்குற விஷயங்களும் அவங்க யூஸ் பண்ணுற பொருளும் தான் அவங்க யூஸ் பண்ணுற ஒரு அழகு சாதனமாகவும் அந்த காலத்தில் இருந்திருக்கு. பார்த்தேன். சூப்பர். நிறைய அதாவது இதுக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு. நம்ம வந்து நான் வந்து ஆக்சுவலாக இப்படி பார்க்குறேன், ஆனால் இதோட ஸ்க்ராட்ச்லேருந்து பார்த்தோம்னா பெரிய மெனக்கடல். ஆமாம், இது எனக்கே வந்து அன்றைக்கி நான் ஸ்டடி பண்ண இந்த மைண்டில் அப்படியே ரிமைண்டபுளாக இன்றைக்கி நான் சொல்கிறேன்னா காரணம் இன்றைக்கி நீங்கள் நேராக வந்தீங்க. ஆமாம், சொல்கிறேன்னா அது எல்லாமே அவ்வளோ ஸ்டடி பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஸ்டடி பண்ணுறப்ப அந்த மைண்டில் பதிஞ்சிடுதோ அது வந்து அப்படியே வந்து நம்ம மற்ற பண்ணலாம் யூஸாக இருக்குது, நம்மளும் வந்து அந்த லைஃப் ஸ்டைல் வந்து கேரி பண்ணுறோம். கரெக்ட். தங்களால் முடியும் போது ஒரு லேர்ன் ஒன்று இருக்குங்க. ஒரு படம் முடியும் போதுமே ஒரு லேர்ன். அதுதான் இப்போ சொன்னதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம அதை ஸ்டடி பண்ண மைண்டில் பிக்ஸ் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அது வந்து அப்படியே தான் இருக்குது இன்னும் கூட பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த காலகட்டம் பண்ணுறப்ப அதெல்லாம் நம்ம சர்ச் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து இன்னைக்கு இவ்வளோ ப்ரூஃப் நான் தங்கலாம் 2-3 வருஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்கெட்ச்லாம் எங்கிட்ட அப்படியே தானே இருக்குது. ஸோ ஏன்னா அந்த ரிமெம்பரபிள் மட்டுமே கிடையாது, நம்ம திரும்ப எடுத்து இது பார்க்க முடியும், எடுத்து நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா. அதனால ஆக்சுவலாக இது ஒரு மெமரிஸ். அதான் நான் ஃபஸ்ட்டே சொல்லும்போது ஒரு உங்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட், என்னுடைய விஷயங்கள் அனைத்தையும் நான் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறேன். நைஸ். நீங்கள் ஆக்சுவலாக இப்போ இடையில சொன்னீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சேம் இந்த ஆமாம், இந்த பிளேஸ்லையும் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்புறமா வந்து காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செமினார் பண்ணுவேன். ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில், அப்புறம் நிஃப்டில், நேடியில். ஆமாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜஸ்ன்னு சொல்ல முடியாது, எங்கள் ஊர்லாம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து இந்த ஒர்க் வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு
அங்கே இருக்கிற நிறைய பேருக்கு இப்போ வேலை கிடையாது இல்லையா. ஸோ அதனால் வந்து அந்த ஜாப் வந்து க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய ஒரு சின்ன வயசு ஒரு எய்ம் பார்த்தீங்கன்னா. அதனால என் பாஸ்கிட்ட வந்து நான் நிறைய ஒர்க்லாம் ரிசீவ் பண்ணி நான் அவங்களுக்கு அது ஜாபாக ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஆக்சுவலாக இதுவுமே ஆமாம், ஒர்க்கு தானே? இதுதான் ஒர்க். ஆக்சுவலி நான் தங்கலால் யூஸ் பண்ண எல்லா காஸ்டியூமே இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து. இந்த காஸ்டியூம் தான். ஆமாம், இதுதான் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து. நைஸ் நைஸ் நைஸ். இது ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டீங்களா இல்லை அரல்ஸ்? இந்த பெயிண்ட் பண்ணுறதுக்கு இதுதான் பேஸ் பார்த்தீங்கன்னா. பேஸ் அது. அந்த பெயிண்ட் வந்து என்ன ரீசனுக்காக, அதாவது ப்ராஜெக்ட் ஆர்? இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து என்னோட ரிசர்ச் ப்ராஜெக்ட் தான் அது பார்த்தீங்கன்னா. இது ஆமாம், இது வந்து ட்ரீ ஆஃப் லைஃப்ன்ற பேனல் பார்த்தீங்கன்னா. இதோட பேனல் வந்து ஒரு 80 பேனல்ஸ் மேலே எங்கிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா. இதோட பேனல்ஸ். ஆமாம்.